கனவிலும் எதிர்பாராத விஷயத்தை செய்த மோடி, ஒட்டுமொத்த காங்கிரசும் காலி. 81 தொகுதிகள் கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்தல் நடக்க இருக்கிறது. மாநில முதல்வர் ஹேமந்த் சோரன் கைதான பொழுது சம்பாய் சோரன் தான் முதல்வராக இருந்தார். அவர் சமீபத்தில் ஆளும் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்து பாஜகவின் வெற்றி வாய்ப்பை மேலும் அதிகப்படுத்தி இருக்கிறார். இந்த தேர்தலில் பாஜக ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தள கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என அசாம் முதல்வரும் பாஜக ஜார்க்கண்ட் தேர்தல் பொறுப்பாளருமான ஹிமந்தா பிஸ்வா சர்மா சமீபத்தில் கூறியிருந்தார். இன்னும் ஒரு சில மாதங்களில் அங்கு தேர்தல் நடக்க இருப்பதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் ஹிசாரிபாக் நகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், இம்மாநிலத்தில் ஆட்சி கைவிட்டு போய்விடும் என்பதை உணர்ந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கட்சி சீக்கிரமாக ஊழல் செய்ய துவங்கியுள்ளனர். ஜார்க்கண்டில் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைந்ததும் பெண்களின் பாதுகாப்புக்கு உறுதி செய்யப்படும் என்ற உத்தரவாதம் அளித்தார். மேலும் அவர் பேசுகையில், பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் வரை இடஒதுக்கீட்டை யாராலும் பறித்துவிட முடியாது. பாஜக இருக்கின்றதால் தான் இடஒதுக்கீடு பாதுகாப்பாக இருக்கின்றது என்றும், காங்கிரஸ் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கின்றது, தாழ்த்தப்பட்டவர்கள் வளர்ச்சியடைய கூடாது என்ற கொள்கையை கொண்டு அக்கட்சி கடந்த காலங்களில் ஆட்சி நடத்தியது. தற்போது இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று பேசுகிறது. அவர்களின் இடஒதுக்கீட்டை பறித்து தனது சிறப்பு வாக்கு வங்கிக்கு அளிக்க காங்கிரஸ் நினைக்கிறது என்று காங்கிரசின் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அரசியலை தாக்கி பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக இரவு பகல் பாராமல் உழைக்கின்றது. ஆனால் இந்த வளர்ச்சியை சிதைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபட்டு இருக்கிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், RJD ஆகிய கட்சிகள் பெரிய இடையூறாக இருக்கின்றனர். மாநிலத்தில் மாற்றம் நடந்தால்தான் மாநிலத்தில் வளர்ச்சி ஏற்படும் என்று ஜார்க்கண்டின் ஆளும் கட்சிகளை கடுமையாக விமர்சனம் செய்தார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிடும், அரசியல் அமைப்பை மாற்றிவிடும் என கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொய் பிரச்சாரம் செய்தது காங்கிரஸ். மேலும் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக அமித்ஷா பேசுவது போன்ற போலி காணொளிகளையும் பரப்பியது. ஆனால் காங்கிரசின் உண்மை நிலைப்பாடு ராகுல் காந்தி சமீபத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிய பொழுது ஒட்டுமொத்தமாக அம்பலமாகியது. இந்த நிலையில் பிரதமர் இடஒதுக்கீடு குறித்து பேசியிருப்பது தேசிய அரசியலில் கவனம் பெற்றுள்ளது. இந்த மேடையில் ஒரு மருத்துவராக ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். கடந்த 3 வருடத்தில் மட்டும் திடீர் மரணங்கள் என்பது 24,500 பேர். அதில் பாதி நபர்கள் ஏன் இறந்தார்கள் என்று WHO-வும் இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலும் பார்த்த பொழுது அவர்கள் தொடர்ந்து மது அருந்துபவர்களாக இருக்கிறார்கள். என் ஆண் சிறுத்தைகளே, பெண் சிறுத்தைகளுக்கு பாதுகாப்பு ஆண் சிறுத்தைகள் ஆங்காங்கே இருக்கிறார்கள். அரங்கம் முழுவதும் பெண் சிறுத்தைகள் தான். ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பாக ஆண் சிறுத்தைகள் இருக்கிறார்கள். உங்களுக்கு நான் சொல்வது, தண்ணி போட்டால் பிபி வரும், சுகர் வரும், லிவர் ஃபெயிலியர் வரும், ஹார்ட் ஃபெயிலியர் வரும், எல்லாம் தெரியும் டாக்டர் எங்களுக்கு. ஆனால் தெரிஞ்சுதான் இந்த தவறை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன் இப்படி நடந்துச்சு? உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். நான் ஒரு மகளிர் மருத்துவர். குழந்தையின்மைக்கான சிகிச்சைக்கு வருபவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம், செமன் அனலைசிஸ். கடந்த 10 வருடத்தில் ஆண்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு இருக்கிறது. இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் சமூகத்திற்கு. ஆண்களுக்கு தான் இப்படி இருக்கு. 10 வருஷத்தில் டாஸ்மாக் கடையை அரசு படிப்படியாக குறைக்காததால் ஆண்களின் விந்தணுக்கள் படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது. பெண்களை எடுத்துட்டா அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி அடைய மாட்டேங்குது. அவங்க கேஸ் ரிவியல் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்க காலேஜில் படிக்கிற இடத்துல, ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களும் நிறையா, அதாவது 10 வருஷத்தில் ஆண்கள் நிறைய தண்ணி போடுறாங்க, பெண்களும் தண்ணி போடுறாங்க. இந்த கருத்தை ஒரு வேதனையுடன் இங்கு பதிவு செய்கிறேன். பெண்கள் எப்படி இருந்தவர்கள்? தலைவர் அண்ணன் திருமா அவர்களுக்கு நான் ஒரு பரிசளித்தேன். மாரியம்மாள், தலைவர் வைகோவின் தாயார். அவர் கலிங்கப்பட்டியில் வெள்ளை மாளிகையில் இருந்த வெள்ளை தேவதை. அவரோடு இருந்த பணிப்பெண்கள் கேட்டாங்க, ஏம்மா உங்கள் பையன் வைகோ
ஊரெல்லாம் நடைப்பயணம் செஞ்சு டாஸ்மாக் கடைக்கு போனாரு. உங்கள் ஊரில் அந்த கடையை எடுக்க முடியலையே கலிங்கப்பட்டியிலன்னு சொல்லிட்டு. வைகோவின் தாய் அல்லவா, அவங்க மறுநாளே அந்த டாஸ்மாக் கடைக்காக ஊரை திரட்டி உண்ணாவிரதம் இருந்து அந்த உண்ணாவிரதத்தின் இறுதியிலே அவர் இறந்து விட்டார். டாஸ்மாக் கடை எடுக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகமே செய்திருக்கிறார்கள் பெண்கள். மறுநாள் அந்த டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது. அப்பொழுது போய் கடையை உடைச்சாங்க மதிமுகவினர். அப்போது தலைவர் வைகோ மீது துப்பாக்கி சூடு நடைபெற்றது. இந்த செய்தி அறிந்து அண்ணன் திருமா அவர்கள் உடனடியாக கலிங்கப்பட்டிக்கு வந்தார். வைகோவுக்கு துப்பாக்கி சூடு என்பதை கேட்டு உடனடியாக கலிங்கப்பட்டிக்கு வந்த முதல் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள். அதற்குத்தான் எங்கள் தலைவர் சொல்வார், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று. என் தோழர்களே, ஒரே ஒரு செய்தி. ஊராட்சி மன்ற தலைவர்கள் நினைத்தால் மதுக்கடைகளை அப்புறப்படுத்தலாம் என உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நாங்கள் தீர்ப்பு வாங்கி வைத்திருக்கிறோம். கலிங்கப்பட்டியில் டாஸ்மாக் கடை கிடையாது. அதே போல் எல்லா ஊராட்சி மன்ற தலைவர்களும் அந்த தீர்ப்பை பயன்படுத்த வேண்டும். இந்த மேடையை பயன்படுத்தி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக அல்ல 50% குறையுங்கள். போதைப் பொருள்களுக்கு விற்பவர்களுக்கு கடுமையான சட்டங்களை ஏற்றுங்கள் என நாங்கள் இந்த மேடையை பயன்படுத்தி கேட்டுக்கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். என் உரையின் இறுதியில் நான் சொல்கிறேன் என்று சொன்னேன். பூனைக்கு யார் மணி கட்டுவது? என் சிறுத்தைகளை சொல்லுங்கள். பூனைக்கு யார் மணி கட்டுவது? டாஸ்மாக் கடையை யார் மூடுவது? நீங்கள் தான். நீங்கள் நினைத்தால் டாஸ்மாக் கடையை மூட முடியும். பெண்கள் நினைத்தால் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.